காங்கிரஸ்காரர்கள் நீங்கள் சொன்னது மாதிரி எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக திமுகவுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அவங்க காமராஜர் எல்லாம் மறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவதனால திமுக குறிப்பாக முதல்வரும் அவரது மகன் திரு உதயநிதி ஸ்டாலினும் மிகவும் அச்சப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரம் தெரியுது. மூன்றாவது அணி தாவேகா தலைமையில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். ஏன்னா அவர் உறுதியாக இருக்கார்ல, தாவேகா தலைமையில் தான் கூட்டணின்னு அதை வைத்து சொல்லுங்கள். அவங்க 4.5 ஆண்டு ஆட்சிங்கிறது ஒரு பெரிய ஃபெயிலியராக இருக்குது. மக்கள் மத்தியில் கடும் கோபம் இருக்குது. சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது. கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்க வழக்கம் பட்டி தொட்டியெல்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சிறுமியிலேருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு ஆளாகி உயிர் துறக்கின்ற நிலைமை இருக்குது. அனைத்து தரப்பு மக்களுமே சாலைக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில் இருக்காங்க. இதுவரை சுதந்திரம் அடைந்த பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சியை பார்த்ததில்லை என்கிற அளவிற்கு இந்த திமுக ஆட்சி போய் கொண்டிருக்கிறது.